ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், டிக்ல டாப் லெஃப்ட் ஐகான் நான் ஆல்ரெடி வியூ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அதனால டாப் லெஃப்ட் ஐகான் போய்க்கிறேன். போயிட்டு இதுல போய் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு இன்சர்ட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போறீங்க. அதுக்குள்ள போனோனே இன்னொரு பாப்பப் ஆகும். அதுதான் இன்சர்ட் பிடிஎஃப் ரெஃபரன்ஸ் மாரி ஒரு பாப்பப் ஆகும். இதுல போயிட்டு நீங்க எந்த ஃபைல ஓப்பன் பண்ணணுமோ, அந்த ஃபைல செலக்ட் பண்ணணும். நான் ப்ரௌஸ் பண்ணி ஆல்ரெடி டெஸ்க்டாப்ல தான் வச்சிருக்கேன். அதான் இந்த ஃபைலு. ஸோ, இது இம்போர்ட் பண்ணும்போது இது என்ன ஸ்கேல் இருக்குன்னு பார்க்கணும். நான் ஆல்ரெடி இந்த பிடிஎஃப்ல பார்த்துட்டேன். அதுல ஸ்கேல் இல்ல. ஸோ, ஸ்கேல் இல்லாதனால நான் அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இம்போர்ட் பண்ற டிராயிங்ல ஸ்கேல் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்கேல் என்னன்னு பார்த்துட்டு அத வேல்யூ என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ, நான் இது செலக்ட் பண்ணி இம்போர்ட் குடுத்துக்கிறேன். ஸ்கேல் இல்லாதனால நான் 1ன்னு என்டர் பண்ணிக்கிறேன். இதுல மல்டிபிள் பேஜஸ் இருந்ததுன்னா, இங்க மல்டிபிள் பேஜஸ் நம்பர் காமிக்கும். இது சிங்கிள் பேஜ்ன்றதுனால 1 பை 1 காமிக்குது. ஸோ 1 பை 1 நான் குடுத்துக்கிறேன். ஒருவேள நீங்க மல்டிபிள் பேஜஸ் இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒருவேள 17 பேஜஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க எந்த பேஜ உள்ள இம்போர்ட் பண்ணணுமோ, அந்த பேஜோட நம்பர ஃப்ரண்ட்ல குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3னா 3ன்னு குடுக்கணும். ஸோ எனக்கு ஒரு பேஜா இருக்கனால நான் 1 குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, எங்க இன்சர்ட் பண்ணணும்னு கேட்கும். பிக் இன்சர்ட் பாயிண்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் மாரி கேட்கும். நீங்க எப்பவுமே எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா, எது 000 லெவலோ அந்த லெவல் தான் போய் பாயிண்ட் பிக் பண்ணணும். எனக்கு இதான் 000 பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்ல போயிட்டு நான் பிக் பண்றேன். பிக் பண்ணோனே அந்த டிராயிங் வந்துரும்.